Hi everyone, this is from SEBI's Academy. இன்னைக்கு நம்ம தினமணி நியூஸ் பேப்பர்ல இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை முதல்வர் என்று தொடங்கி வைக்கிறார். ஸோ டிவிகே கட்சியிலிருந்து முதலாக தமிழக முதல்வர் அவர்கள் முதலமைச்சராக பொறுப்பேற்ற பின்பு 3 முக்கியமான அம்சங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கையெழுத்திட்டு தொடங்கி வச்சிருப்பார். ஃபர்ஸ்ட் வந்து 200 யூனிட் மின்சாரம் ஃப்ரீ, அதே மாதிரி சிங்கப்பெண் அதிரடிப்படை, போதை ஒழிப்பு கலாச்சாரம். ஸோ இந்த சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை பார்த்தீங்கன்னா இன்றைக்கு ஜூன் 9ஆம் தேதி முதலமைச்சர் அவர்கள் வந்து தொடங்கி வைக்கிறாரு. தலைமை அதிகாரிகளாக IGK பவானேஸ்வரி அவர்கள். இதில் பார்த்தீங்கன்னா 30க்கும் மேற்பட்ட போலீஸார் இருப்பாங்க. இதற்கான லட்சணை பார்த்தீங்க அப்படின்னா அந்த சிங்க முகம், அதே மாதிரி இதற்கான ஒரு சிறப்பான சீருடை வந்து அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. டார்க் ப்ளூ கலர்ல ஷர்ட்டும் காக்கி கலர்ல பார்த்தீங்க அப்படின்னா பேண்ட். ஸோ பெண்களுடைய பாதுகாப்பிற்காக தான் இந்த சிங்கப்பெண் அதிரடிப்படை வந்து தொடங்கி வைக்கப்பட்டுள்ளது. ஸோ எங்க வந்து தொடங்கி வைக்க போறாங்க அப்படின்னு பார்க்கும்போது சென்னை எழும்பூர் ராஜரத்னம் விளையாட்டரங்கில் தான் முதலாக இந்த திட்டமானது தொடங்கி வைக்கப்படுகிறது. ஸோ தமிழகத்தில் 5 மாதங்களில் 145 பேர் உடல் உறுப்பு தானம். ஸோ இந்த டாபிக் பார்த்தீங்க அப்படின்னா குரூப் 1 மெயின் சிலபஸ் பேப்பர் 3 சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில் ஆர்கன் டிரான்ஸ்பிளான்டேஷன்ல கவர் ஆகும். ஸோ ஆர்கன் டிரான்ஸ்பிளான்டேஷனுக்காக இருக்கக்கூடிய சட்டம் பார்த்தீங்க அப்படின்னா டிரான்ஸ்பிளான்டேஷன் ஆஃப் ஹியூமன் ஆர்கன்ஸ் அண்ட் டிஷ்யூஸ் ஆக்ட். ஸோ இது 1994ஆம் ஆண்டு இந்த சட்டமானது கொண்டு வரப்பட்டிருக்கும். ஸோ ஹெல்த் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஸ்டேட் சப்ஜெக்டில் இருக்கிறதுனால ஸ்டேட் வந்து தனியாக அவங்களுடைய சட்டத்தை வந்து ஏற்றிக்கொள்ளலாம். ஸோ சென்டர் வரக்கூடிய சட்டங்களை என்ன பண்ணலாம் அப்படின்னா அக்செப்ட் பண்ணிக்கொள்ளலாம். தமிழ்நாடு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆக்டை வந்து அவங்களும் செயல்படுத்துகிறாங்க. ஸோ தமிழ்நாட்டில் இந்த டிரான்ஸ்பிளான்ட்டுக்கு இருக்கக்கூடிய அதாரிட்டி பார்த்தீங்க அப்படின்னா டிரான்ஸ்பிளான்டேஷன் அதாரிட்டி ஆஃப் தமிழ்நாடு. ஸோ இதுதான் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அந்த ஆர்கன் டிரான்ஸ்பிளான்டேஷனுக்காக இருக்கக்கூடிய அமைப்பு. ஸோ இந்த சட்டத்தை பார்த்தீங்கன்னா 2011ஆம் ஆண்டு அமெண்ட்மெண்ட் பண்ணி ஸோ கமர்ஷியலுக்காக நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, உறுப்புகளை வந்து வாங்கி விற்பாங்க. அதையெல்லாம் சிவியர் பனிஷ்மெண்ட் எல்லாமே இந்த சட்டத்தின் கீழே 2011ஆம் அமெண்ட்மெண்ட்ல வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ தமிழ்நாட்டில் பார்த்தீங்க அப்படின்னா 2023ஆம் ஆண்டு செப்டம்பர் 23ஆம் தேதி தமிழக அரசு பார்த்தீங்க அப்படின்னா உறுப்பு தானம் செய்பவர்களுடைய உடலுக்கு வந்து அரசு சார்பில் மரியாதை வந்து செலுத்தப்படும் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க. அதன் அடிப்படையில் தமிழகத்தில் 5 மாதங்கள்ல பார்த்தீங்க அப்படின்னா 145 பேர் உடல் உறுப்பு தானம் வந்து செஞ்சிருக்காங்க. 58 கோடிக்கு மேல் ஜன்தன் கணக்குகள். ஸோ இந்த டாபிக் பார்த்தீங்கன்னா குரூப் 1 மெயின் சிலபஸ் பேப்பர் 2 சோஷியல் இஷ்யூஸ்ல பார்த்தீங்க அப்படின்னா அந்த பாவர்ட்டி இதில் வந்து கவர் ஆகும். ஸோ 58 கோடிக்கு மேல் ஜன்தன் கணக்குகள். ஸோ பிரதான் மந்திரி ஜன்தன் யோஜனா ஆகஸ்ட் 28, 2014ஆம் தேதி வந்து தொடங்கி வைக்கப்பட்டிருக்கும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா இதுவரைக்கும் 58 கோடிக்கு மேல் கணக்குகள் வந்து தொடங்கப்பட்டிருக்கு. ஸோ இது எதுக்காக இந்த ஜன்தன் யோஜனா கொண்டு வந்திருப்பாங்க அப்படின்னா நாட்டில் உள்ள அனைவரையும் நிதி கட்டமைப்புக்குள் கொண்டு வரும். அதே மாதிரி நிறைய பேர் பாவப்பட்ட மக்கள் யாருமே அவங்களுக்கு பேங்க் அக்கௌண்ட் இருக்காது. ஸோ அவங்களுக்கு இந்த பேங்க் அக்கௌண்ட்டை தொடங்கி அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த பென்ஷன் மானியம் இதெல்லாம் கிடைக்கும் ஒரு டைரக்ட் பெனிஃபிட் டிரான்ஸ்ஃபர். இதுக்காக தான் இந்த கணக்கான தொடங்கப்பட்டிருக்கும். ஸோ இதில் வந்து இருப்பு தொகை நம்ம எதுவுமே டிபாசிட்டுக்காக எந்த காசுமே அதில் வச்சிருக்க வேண்டிய மினிமம் டெபாசிட் லிமிட் எதுவுமே வைக்க வேண்டிய தேவை கிடையாது. அதே மாதிரி கட்டணம் இல்லாத ரூபே டெபிட் கார்டு ரூபாய் 2 லட்சம் வரை விபத்து காப்பீடு 10,000 வரைக்கும் மிகைப்பற்று வசதி உள்ளிட்டவை வந்து வழங்கப்பட்டிருக்கும் இந்த அக்கௌண்ட் பேஸ்ல. அதே மாதிரி மானியங்களை பயனாளர்கள் வங்கி கணக்கில் நேரடியாக செலுத்தவும் முதியோர் மாற்றுத்திறனாளிகளுக்காக ஓய்வூதியம் அவர்களுக்கு நேரடியாக சென்றடைவது. ஸோ அதற்காக தான் 2014ஆம் ஆண்டு இந்த பிரதான் மந்திரி ஜன்தன் யோஜனா வந்து தொடங்கி வைக்கப்பட்டிருக்கும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவின் 100வது ராம்சார் தளமாக உத்தரப்பிரதேசத்தில் உள்ள பிரகாஷ் நாராயணன் பறவைகள் சரணாலயம் அறிவிக்கப்பட்டுள்ளது. ஸோ இந்த டாபிக் பார்த்தீங்கன்னா குரூப் 1 மெயின் சிலபஸ் பேப்பர் 4 என்விரான்மெண்ட்ல பயோடைவர்சிட்டி கன்சர்வேஷன் வந்து கவர் ஆகும். ஸோ உலக சுற்றுச்சூழல் தினமான கடந்த ஜூன் 5ஆம் தேதி தான் இந்த ராம்சார் தளமாக 100வது ராம்சார் தளம் வந்து அனௌன்ஸ் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ முதலாக ராம்சார் தளமாக அறிவிக்கப்பட்டது பார்த்தீங்க அப்படின்னா ஆஸ்திரேலியாவில் இருக்கக்கூடிய கோபர்க் தீபகற்பம் 19
1974ஆம் ஆண்டு. ஸோ ராம்சார் சைட் அப்படிங்கிறது ஈர நிலங்களை பாதுகாப்பதற்காக கொண்டு வந்த ஒரு இன்டர்நேஷனல் ட்ரீட்டி. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா 1971ஆம் ஆண்டு ஈரானில் இருக்கக்கூடிய ராம்சார் அப்படிங்கிற இடத்துல வந்து ஏற்படுத்தப்பட்டிருக்கும். அதனால தான் இது ராம்சார் கன்வென்ஷன் அப்படின்னு அழைக்கப்படுகிறது. ஸோ இந்தியா வந்து ஜனவரி 1ஆம் தேதி 1982ஆம் ஆண்டு தான் இதில் வந்து இணைந்திருப்பாங்க. ஸோ முதலாக ராம்சார் தளமாக அறிவிக்கப்பட்டது ஆஸ்திரேலியாவில் இருக்கக்கூடிய கோபர்க் தீபகற்பம் 1974ஆம் ஆண்டு. ஸோ பிரேசிலில் இருக்கக்கூடிய 1.20 லட்சம் சதுர கிலோமீட்டர் பரப்பளவு கொண்ட ரியோ நீக்ரோ தளம் ராம்சார் தளங்கள்ல மிகப்பெரியது பார்த்தீங்கன்னா பிரேசிலில் இருக்கக்கூடியது ரியோ நீக்ரோ தளம். நெக்ஸ்ட் ஆசியாவில் அதிக ராம்சார் தளங்களை கொண்டுள்ள நாடு பார்த்தீங்க அப்படின்னா இந்தியா. ஸோ மொத்தமாக 100 ராம்சார் தளங்கள் இருக்கு. ஸோ உலக அளவில் பார்த்தீங்க அப்படின்னா பிரிட்டன் முதலிடத்துல இருக்கு 176, மெக்சிகோ வந்து 144. நெக்ஸ்ட் மூன்றாவதாக அதிக ராம்சார் தளம் உலக அளவில் மூன்றாவதாக அதிக ராம்சார் தளங்களை கொண்டுள்ளதும் இந்தியா தான். ஸோ இந்தியாவில் பார்த்தீங்கன்னா கடந்த 11 ஆண்டுகளிலிருந்து 26லேருந்து 100ஆக அதிகரிக்கப்பட்டுள்ளது. ஸோ உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய 13வது ராம்சார் தளம் உருவெடுத்துள்ள ஜெயபிரகாஷ் நாராயணன் பறவைகள் சரணாலயம் பார்த்தீங்க அப்படின்னா உலகின் 2595வது ராம்சார் உலக அளவில் வந்து இத்தனையாவது ராம்சார் தளமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. ஸோ இது பார்த்தீங்கன்னா பலியா மாவட்டத்தில் அமைந்துள்ள பறவைகள் சரணாலயத்தில் உள்ள ஏரி. இதில் இருக்கக்கூடிய ஒரு ஏரி பார்த்தீங்கன்னா இயற்கையின் கொடை. மத்திய ஆசிய பறவை பாதையில் பயணிக்கும் பறவை இனங்களுக்கு முக்கியமான அந்த குளிர்கால தங்குமிடமாக இந்த சரணாலயத்தில் இருக்கக்கூடிய ஏரி வந்து விளங்குகிறது. ஸோ இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்த 100 ராம்சார் தளத்துல 20 தளம் பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் இருக்கு. தமிழகம் தான் முதல் இடத்துல வந்து இருக்கு. கடைசியாக தமிழகத்துல அறிவிக்கப்பட்டுள்ள அந்த ராம்சார் தளங்கள் பார்த்தீங்கன்னா ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள சக்கரக்கோட்டை மற்றும் தீர்த்தங்கள். ஸோ தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா முதல் ராம்சார் தளமாக அறிவிக்கப்பட்டது நாகப்பட்டினம் மாவட்டத்தில் உள்ள கோடியக்கரை பறவை சரணாலயம் 2002ஆம் ஆண்டு. எதுக்காக வந்து இந்த வெட்லேண்டை வந்து கன்சர்வ் பண்ணுறாங்கன்னா அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பயோடைவர்சிட்டி இருக்கும். அதே மாதிரி அதனுடைய வேற நிறைய பறவைகள் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பல்லுயிர்களை நம்பி தான் இருக்கும். ஸோ அதனுடைய வாழ்வாதாரங்களை பாதுகாக்கும் பொருட்டு தான் இந்த வெட்லேண்டை என்ன பண்ணுறாங்கன்னா பாதுகாக்கிறாங்க.